அனைவருக்கும் வணக்கம். உடலை மாற்ற உணவை மாற்று என்று சொல்லுவார்கள். அந்த உணவை மாற்றக்கூடிய விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுல ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு உணவை இயற்கை உருவாக்கி இருக்குது. இப்போ புலி, சிங்கம் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை சாப்பிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு புல், பூண்டு, தாவரம் இது மாதிரி சாப்பிடும். பறவைகள் பார்த்தீங்கன்னா தானியங்களை சாப்பிடும். அப்போ மனிதனுக்கும் ஒரு உணவை இயற்கை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவாக கிடைக்கக்கூடிய விஷயத்துல பார்த்தோம்னா, இந்த தேங்காய், வாழை, பேரிச்சை, பனை, பப்பாளி அப்படி முழுக்க கொண்டு வர்றாங்க. ஏன் இந்த தென்னை மரத்தையும் இந்த பனை மரத்தையும் சொல்றாங்கன்னா, மற்ற விலங்குகள் அதை மேல உயர்ந்து இருக்கிறதுனால பார்க்க முடியாது. அதோட பாத்தீங்கன்னா அந்த தேங்காயை பருப்பு வேறாக ஓடு வேறாக எந்த உயிரினும் பிரிச்சு எடுக்க முடியாது. யானை கூட பாத்தீங்கன்னா மிதிச்சு அதைய அது சுக்குநூறாக்கும் வழிய அதை பிரிக்க முடியாது. அதோட பாத்தீங்கன்னா இந்த தேங்காயை மனிதனோட ஒப்பிடுறாங்க. எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, தேங்காய்க்கும் முக்கண்ணு, மனிதனுக்கும் முக்கண்ணு, தேங்காய்க்கும் 3/4 பாகம் தண்ணி, உடம்புலையும் 3/4 பாகம் தண்ணி, பூமியிலையும் 3/4 பாகம் தண்ணி, ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறை வழிபாட்டுல கூட மிக முக்கியமானதாக இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் வச்சுதான் பூஜை பண்றாங்க. அப்போ ஆண்டவர்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் வாழைப்பழத்தை தான் வச்சு பூஜை பண்றாங்க. அப்போ இந்த மனிதனும் இறைத்தன்மையாகணும், ஒரு மேன்மை நிலையை அடையணும் அப்படின்னா இந்த தேங்காயை தான் நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளணும். முன்னோர்கள் அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழமா இந்த வாழைப்பழத்தை தேங்காயோட நல்லா மென்று சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா நல்ல உயிர் சக்தி, வேகா உணவு, சாகாத உணவுன்னு சொல்லுவாங்க. அதுல முழுக்க அந்த மினரல்ஸ் அழிக்கப்படாம அப்படியே 100% இருக்கு. அப்போ ஒரு உடல் நோய் இல்லாம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா காலையில கட்டாயம் ஒரு நல்ல ஒரு இயற்கையான தேங்காய், கொஞ்சம் வாழைப்பழம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மேலும் கொஞ்சம் கருப்பட்டியை கடிச்சுக்கலாம், அல்லது பப்பாளிக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த உடம்பு உயிர்த்தன்மை அதிகமாகுது, நோய் இல்லாம இருக்குது, மலச்சிக்கல் இல்லாம இருக்குது. மலச்சிக்கலே பலச்சிக்கல்னு சொல்லுவோம். அப்போ அந்த பெருங்குடல் சுத்தமாகிறது தான் சுவாச ஓட்டத்தை அதிகப்படுத்தும். இப்படி சுவாச ஓட்டத்தை அதிகப்படுத்த என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த நிலைகள்ல நம்ம மேன்மை அடைகிறதுக்கு, யோக நிலைகள்ல உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு இந்த மனிதனும் இறைவனாகலாம் அப்படிங்கிறது அந்த உள்ள கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கடந்து போறதுக்கு இந்த மாதிரியான உணவுகள் துணை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கிறோம். அப்போ அனைவரும் இந்த காலையில அந்த கபம் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் எடுத்து நோயின்றி வாழ்வோம். இந்த நிகழ்மகள் யூடியூப் சேனல்ல இந்த உணவுகள் எப்படி ஜீரணிக்குது, இந்த ஜீரணிக்கிற முறை எப்படி தரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக உணவை பிடிச்சு அடுத்து உள்ளத்தை பிடிச்சு மேன்மை அடைகிறதுக்கான வழிகளை நம்ம கொடுக்க போறோம். அனைவரும் தொடர்ச்சியாக பாருங்க, பயன்பெறுங்க. நலம் பெறுக, வளம் பெறுக.